ஹாய்ங்கோ, நான் தாங்க புதுசுதா. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டக்காய் பொரிக்கிறேனுங்க. சரிங்களா? எங்கள் வீட்டு செடியில் சுண்டக்காய் நிறைய பொரிச்சுருக்குது. சரிங்களா? போன வாரம் ஒரு நாள் பொரித்து குழம்பு வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க, அருமையாக. அதனால் இன்றைக்கி காய் இருக்குது, சரி பொரிச்சு குழம்பு வைக்கலான்னு பொரிச்சுட்ருக்குறேன். சடிக்கெல்லாம் ரொம்ப நல்லதாமாங்க, ஆனால் கசக்கும்பாங்களா, அதுக்கு பயந்துக்கிட்டே நான் என்ன பண்ணுறது, இதனால் விருப்பம் இல்லாமல் போச்சு எனக்கு. கசப்படிக்கலையே, அதை யார் சாப்பிட்றதுன்னு நான் அதிகமாக தொண்டைக்காயில் விரும்புகிறேன். ஆனால் போன வாரம் ஒரு நாள் இதே செடியில் பொரிச்சு குழம்பு வைக்கிறேன், காய வச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப இல்லை தெரியல, காய வச்சு குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, இது காய வச்சு எத்தனை நாளைக்கு காய வச்சு இது எப்போ வைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்து வீட்டில் அக்காக்கிட்ட நான் சொன்னேன், இது எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு ஒரு வச்சு கேட்கல அப்படின்னு கேட்க அது இருந்துட்டு அப்போவே ஒரிஞ்சு வைக்கலங்கிறது தான் நல்லா தான் இருக்குது. காய வைக்கணும்னா இன்னும் வேலை இல்லை, அதை உடனே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு பொரிச்சு அம்மியில் போட்டு ஒரு தட்டு கட்டி நல்லா தட்டி காய வச்சுட்டேன். கவரில் போட்டு அம்மிக்கல்லில் தட்டி அப்படியே வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணேன், பாக்க குழம்பு எப்படி வணக்கி குழம்பு வைப்போம் கசப்பு இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி புளிக்குழம்பாட்டம் வச்சேன். சூப்பராக வெள்ளிக்கும் காய் இருக்கு, ஏன்னா கம்மியாக தான் பிடிக்க மாட்டேங்குது. சரிங்க, 2 தடவை தான் போச்சுருக்கிற காய் இல்லை. போச்சுங்க பிடிக்கியே பார்த்துருக்கு செடியில். எங்கள் செடியில் அப்படி இருக்கும், கம்மியாக பிடிக்க மாட்டேன். காய் கம்மியாக பிடிக்க மாட்டேன். கல் டைகரை வச்சு போடுவேன் நான். காய் இல்லை, ஒரு நாளைக்கு 2 வாரம், போன வாரம் ஒரு நாள், இந்த வாரம் ஒரு நாள் பொரிச்சிருக்கு. இத்தனை நாள் இந்த சாப்பிடாம விட்டுருக்குற மாதிரி இத்தனை வருஷம் தெரியாமல் போச்சுங்க. செல்லு வந்ததுனால தான் தெரிஞ்சுது. செல்லில் ரெசிபியெல்லாம் போடுறதுங்க ஒரு நல்ல ரெசிபியாக தான் எனக்கே தெரியாது. இந்த குழம்பெல்லாம் இவ்வளோ அருமையாக வேலை செய்கிற காய்க்கு கம்பெனிக்கு அங்கேயும் கூட சாப்பிட்டு போட்டு கசப்பே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. இத்தனை வருஷம் நான் இந்த எல்லாம் சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன்னு வேறு, இதோட அருமையெல்லாம் தெரியாது, நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. அது ரெண்டு குழம்பே தெரியாது.
ஆரோக்கியமானதெல்லாம் சாப்பிட்டு பழகிருக்கோம். தோய் கொள்ளு குழம்பு, பாசிப்பயிர் குழம்பு, பருப்பு குழம்பு, தட்டைப்பயிர் குழம்பு, சுண்டல் குழம்பு, தேவரை குழம்பு குழம்பு, இதுதான் நான் சாப்பிட்ருக்கேன். காய் ஐட்டமே பாவக்காயே எனக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இங்கெல்லாம் செய்யவே தெரியாது, கசப்பு இல்லாமல்லாம் செய்யவே தெரியாது. பாவக்காய் குழம்பு செய்ய தெரியாது கசப்பு இல்லாமல். கல்யாணத்துக்கு அப்புறமாக்க ஒன்று ஒன்றா கேட்டு கசப்பு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் செய்கிறேன் பாவக்காய் குழம்பு. என்னங்க எங்கள் அம்மா செய்ய எனக்கு கசப்பு தான் அடிக்கும், கசப்பெல்லாம் செய்ய தெரியாது. இப்போ நான் பாவக்காய் குழம்பு செஞ்சேன்னா எனக்கே இருக்காதுங்க எங்கள் வீட்டில். பாவக்காய் பொரியலாக இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சரி, இப்போ எனக்கே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கெல்லாம் என்ன குழம்பு பிடிக்குதோ இல்லையோ, பாவக்காய் குழம்பு வெண்டைக்காய் நான் செஞ்சேன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது ரெண்டு தான் எங்கள் வீட்டில் நான் செய்கிறதுக்கு விரும்பி சாப்பிட்றதான் பிள்ளைங்க. மற்றதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. கொள்ளு குழம்பு ஓகேம்பாங்க, ஆனால் தட்டைப்பயிர் குழம்பு மட்டும் பிடிக்கவே பிடிக்கும் பசங்க. என்னங்க கொள்ளு குழம்பு கூட சாப்பிட்ருவாங்க, தட்டைப்பயிர் சாப்பிட மாட்டாங்க, நல்லா இல்லைம்பாங்க. தட்டைப்பயிரே வாங்காதீங்க மம்மிம்பாங்க. தட்டைப்பயிர் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா பொரிச்சிட்டேன். காய் கம்மி தானுங்க, செடியில் பூவு தான் நிறைய இருக்குது, என்ன பிடிக்குமே என்னமோ தெரியல. என்னங்க இதே இல்லை வேறுங்க இவ்வளோ தான் இருக்குது. போதும், ஒரு வேலைக்கு ஆகுமல்ல, ஒரு வேலைக்குனாலும் ஒரு வேலைக்கு எதாவது நம்ம வீட்டில் காய்ச்சது ஆகுமல்லங்க. என்ன போய் கடையில் போய் வாங்கினாலும் காசு கொடுத்தான்னு வாங்கணும். ஏதோ ஒரு வேலை குழம்புக்கு ஆகுது. ஏனுங்க செடி முளைச்சி தப்பாக போகல. தக்காளி பழமும் அப்படி தானுங்க, எதிர்ச்சியாக ஒரு செடி முளைச்சிது தக்காளி பழம். அது பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலேயே பொரிச்சிட்டேன் தக்காளி பழம் 2 நாளாக. இந்த மாதிரி இடம் இருந்தால் கூட நம்ம வைக்கலாம், நல்லா செடிகள்லாம் வைக்கல. இடம் சௌகரியம் இல்லைங்க, கொஞ்சம் வீடெல்லாம் கட்டி தானே தார் செஞ்சு ஓட்டோம்னா மொட்டை மாடியில் தானே அந்த தொட்டிகள் வாங்கி வைக்கல. செடிகள்லாம் வளர்த்துறாங்க பாருங்க, அந்த மாதிரி வைக்கல. வீடு ஓடு மேயறக்கே ஓட்டை பிரிச்சுட்டு மேயறக்கே நம்மளால கையில் ஆகலை. நம்ம எங்கேருந்து போய் காசு ஓடுறது? ஏனுங்க முடம் கொம்புத்தேன்னு காசுப்பட்ட மாதிரி நம்மலாம் அந்த மாதிரி ஆசையெல்லாம் படக்கூடாதுங்க. இருக்கிறத வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகணும். ஏழைகள்லாம் அப்படி தானுங்க, கைங்கால என்னங்க ஆசைப்பட்டால் எதுவும் கிடைக்காதுங்க. அதனால் ஆசையெல்லாம் படுறது வேஸ்ட். அப்பா சரிங்க, பாய்.